Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last class example 3.9 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல எக்ஸசைஸ் 3.1ல உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல உள்ள எல்லா சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. x + y + z = 5, 2x - y + z = 9, x - 2y + 3z = 16. சோ ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மூணு விதமான வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? x y z ஓட வேல்யூவை கண்டுபிடிங்க அர்த்தம். நான் என்ன பண்ண போறேன்? இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். இத செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். இத தேர்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே பாருங்களேன். இங்க +y இருக்கு, இங்க -y இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணா எனக்கு y ங்கற வேரியபிள் எலிமினேட் ஆயிடும். கரெக்ட் தானே? அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் ஆட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் + செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? x + y + z = 5, 2x - y + z = 9. எனக்கு சிம்பிள் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கனால நான் ப்ளஸ் போட்டாலே போதும். மைனஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப x + 2x ஓட வேல்யூ என்ன? 3x. y - y கேன்சல் ஆயிடும். z + z 2z = 5 + 9 14. இது fourth ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல -y இருக்கு, இங்க -2y இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? இங்க வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 2y வந்துரும். அப்ப நான் வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாமா? பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் இன்டு 2 என்ன கிடைக்கும்? 4x - 2y + 2z = 18. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே வச்சுக்க போறேன். என்ன கிடைக்கும்? x - 2y + 3z = 16. ஓகேவா? அப்போ வந்துட்டு இங்க நான் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே -2y இருக்கு, இங்கே -2y இருக்கனால நான் மைனஸ் போட்டு இருக்க எல்லா நம்பருக்கும் நான் சிம்பிள் சேஞ்ச் பண்ண போறேன். இங்க பிளஸ் இருக்கனால மைனஸ், மைனஸ் இருக்கனால பிளஸ், பிளஸ் இருக்கனால மைனஸ், பிளஸ் இருக்கனால மைனஸ். ஓகே, 4 - x ஓட வேல்யூ என்ன? 3x + 2y - 2y கேன்சல் ஆயிடும். 2z - 3z - z = 18 - 16 2. ஓகேவா? இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ இதுவும் எனக்கு x z இருக்கு, இதுவும் x z இருக்கு. அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? சேம் 3x 3x னு வந்தனால மல்டிப்ளை பண்ணனும்ங்கற எந்த ஒரு அவசியம் இல்ல. நான் டைரக்டாவே எடுத்து மைனஸ் பண்ணாலே போதும். அப்ப fourth ஈக்குவேஷன் என்ன வரும்? 3x + 2z = 14. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 3x + 2z = சாரி 3x - z = 2. ஓகேவா? அப்ப வந்து நான் 3x பிளஸ்ல இருக்கனால நான் மைனஸ் போட்டு சிம்பிளா சேஞ்ச் பண்ண போறேன். மைனஸ் பிளஸ் மைனஸ்னு வரும். அப்போ பிளஸும் மைனஸும் இங்க கேன்சல் ஆயிடும். 2z + z ஓட வேல்யூ என்ன? 3z = 14 - 2 ஓட வேல்யூ என்ன? 12. ஓகேவா? அப்ப 3z = 12 னா மல்டிப்ளைல இருக்கிறது இந்த சைடு போச்சுனா டிவைட்ல வந்துரும். அப்ப z = 12 / 3 னு வரும். 3 1s are 3 4s are. அப்ப z ஓட வேல்யூ என்ன? z ஓட வேல்யூ 4. ஓகேவா? இப்போ இந்த z ஓட வேல்யூவை கொண்டு வந்து நான் இங்க fourth ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். Substitute z value in fourth equation. Fourth equation என்னது? 3x plus 2 into z ஓட வேல்யூக்கு பதிலா 4. 2 into 4 = 14 னு கிடைக்கும். 3x plus 2 into 4 8 = 14. 3x = 14 minus 8 என்னது? 6. அப்ப 3 1s are 3 2s are. x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ 2. இப்போ இந்த x ஓட வேல்யூவையும் z ஓட வேல்யூவையும் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் implies x ஓட வேல்யூ என்ன? 2 plus y ஓட வேல்யூ தெரியாத அப்படியே வச்சுக்கணும். plus z ஓட வேல்யூ என்ன? z ஓட வேல்யூ 4 = 5. அப்ப 2 + 4 6. அப்ப y = 5 plus 6 இந்த சைடு போச்சுனா -6 னு வரும். அப்ப y = வேல்யூ என்ன? -1. அப்ப x = 2, y = -1, z = 4. x = 2, y = -1, z = 4. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? இதுல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 1/x - 2/y + 4 = 0, 1/y - 1/z + 1 = 0, 2/z + 3/x = 14. ஓகேவா? அதாவது ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இத நீங்க வந்து சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, x வரல 1/x வந்திருக்கு, இங்க y வரல 1/y வந்திருக்கு, z உம் 1/z ஆவே வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, சோ 1/z 1/x 1/y எல்லாம் வந்து சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி அது மாதிரி பண்றது நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ டிஃபிகல்ட்டா நம்ம பண்றதுக்கு ஈஸியா பண்ணலாமா? அது எப்படின்னு பாருங்க. இந்த 1/x நான் எப்படி வச்சுப்பேன்னா p னு வச்சுக்க போறேன், 1/y q னு வச்சுக்க போறேன், 1/z r னு வச்சுக்க போறேன். சரியா? லெட் இங்க லெட்ங்கற வேர்ட் ரொம்ப முக்கியம். சரியா? ஏன் லெட்ங்கற வேர்ட் முக்கியம் சொல்றேன்னா, லெட்ங்கற வேர்ட் தான் நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது நாங்க எடுத்துக்கிறோம் இந்த சம்ல இந்த மாதிரி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ற வேர்டே லெட் தான். சரியா? லெட் 1/x
is equal to P. 1 by Y is equal to Q. 1 by Z is equal to R. ஓகேவா? போய் வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணலாமா? இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க 1 by X இருக்கு. 1 by X க்கு பதிலா P minus 2 அப்படியே வரும். 2 by Y னா என்ன அர்த்தம்? 2 into 1 by Y தானே. 2 into 1 by Y க்கு பதிலா Q plus 4 இந்த சைடு போச்சுனா minus 4. அப்ப is equal to minus 4. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஏன் நான் வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன்னா கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒன்று ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கெட் வச்சுக்கோங்க, இல்லை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கெட் வச்சுக்கோங்க. எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கெட் வந்து கான்ஸ்டன்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போனால் தானே வேல்யூலாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஸ்டார்டிங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் 1 by ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும்? Q மைனஸ் 1 by இசட்டுக்கு பதிலாக R. இந்த ப்ளஸ் 1 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ 2 into 1 by z தானே. 2 by z. அப்போ 2 1 by z க்கு பதிலா r plus 3 into 1 by x தானே. 3 by x. அப்போ 3 into 1 by x க்கு பதிலா p is equal to 14. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் சால்வ் பண்ணிக்க போறேன். எப்படின்னா இங்க மைனஸா இருக்கு, இங்க 2ஆ இருக்கு. அப்ப நான் வந்து இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணேனா இங்க -2 வந்துருமா? அப்ப என்னால r ஐ எலிமினேட் பண்ண முடியும்ங்கறனால நான் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறேன். சரியா? செகண்ட் ஈக்குவேஷனை எதால மல்டிப்ளை பண்ண சொன்னா 2 ஆல. அப்ப என்ன கிடைக்கும்? 2q - 2r is equal to -2 ன்னு கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே வச்சுக்கிறேன். என்ன வரும்? 2r + 3p is equal to 14 ன்னு கிடைக்கும். இங்க 2q இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல q இல்லாதனால எனக்கு 2q அப்படியே வந்துரும். சரியா? ஓகே, 2q வந்துருச்சு. இங்க -2r இருக்கு, இங்க +2r இருக்கு. அப்ப -2r + 2r எனக்கு என்ன ஆகிரும்? கேன்சல் ஆகிரும். நெக்ஸ்ட் இங்க வந்து 3p இருக்கா? அப்ப எனக்கு மேல 3p இல்ல. அப்ப +3p அப்படியே வரும். is equal to 14 - 2 ஓட வேல்யூ என்ன? 12. ஓகேவா? இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இங்க நல்லா கவனிங்க. இது வந்துட்டு QP இருக்கு, இங்கேயும் QP இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே ஃபோர்த் ஈக்குவேஷனா எடுத்துக்கலாமா? அதே மாதிரி இங்க Q வந்து 2ல இருக்கு, இங்கேயும் எனக்கு 2ல இருக்கனால டைரக்டாவே கேன்சல் ஆகும். கரெக்ட் தானே? அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் implies P - 2Q is equal to -4. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது? 2Q + 3P தான் இப்படி எழுதிக்கிறேன். 3P + 2Q ன்னு is equal to ரெண்டும் ஒன்று தான், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? அப்போ P + 3P ஓட வேல்யூ என்ன? 4P. இங்க 2qவும் -2qவும் கேன்சல் ஆயிரும். is equal to 12 - 4 ஓட வேல்யூ என்ன? 12 - 4 ஓட வேல்யூ 8. அப்போ இங்க 4 1s are 4 2s are. p ஓட வேல்யூ என்ன? p ஓட வேல்யூ 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த p ஓட வேல்யூவை கொண்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் implies p ஓட வேல்யூ என்ன? 2. 2 - 2q is equal to -4. இப்போ 2 இந்த சைடு போச்சுனா -2 வரும். அப்போ -2q is equal to -2 - 4 ஓட வேல்யூ என்ன? -6. மைனஸ் மைனஸ் கட் ஆகி 2 1s are 2 3s are. அப்போ q ஓட வேல்யூ என்ன? q ஓட வேல்யூ 3. இப்போ இந்த q ஓட வேல்யூ கொண்டு வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷன் implies q ஓட வேல்யூ என்ன? 3. 3 - r is equal to -1. அப்போ 3 இந்த சைடு போச்சுனா மைனஸ்ல வந்துரும். -r is equal to -3 - 1 -4. அப்போ மைனஸ் மைனஸ் கட் ஆயிடும். கரெக்ட்டா? இப்போ p ஓட வேல்யூ, q ஓட வேல்யூ, r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலா p எப்படி எடுத்தோம் நம்ம? p is equal to 1 by x ன்னு தான எடுத்தோம். q is equal to 1 by y. r is equal to 1 by z ன்னு எடுத்தோம். கரெக்ட் தானே? அப்போ நம்ம வந்து p வேல்யூ, q வேல்யூ தான் r வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். x y z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கல. p வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 2 is equal to 1 by x. q ஓட வேல்யூ 3 is equal to 1 by y. r ஓட வேல்யூ என்ன? 4 is equal to 1 by z. நம்மளுக்கு இது என்ன பண்ணிக்கணும்? x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ வேணும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன கிடைக்கும்? 1/2 is equal to x. அப்ப x ஓட வேல்யூ 1/2. 1/3 is equal to y. அப்ப y ஓட வேல்யூ 1/3. 1/4 is equal to z. அப்ப z ஓட வேல்யூ 1/4. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம் புரிஞ்சுதா? Third subdivision பாருங்க. x plus 20 is equal to 3y/2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z. ஓகேவா? இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இது ரெண்டையும் ஈக்குவல் டு வச்சுக்க போறேன். சரியா? அப்ப என்ன வரும்? x plus 20 is equal to 3y/2 plus 10 அப்படிங்கறத இது ரெண்டையும் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். சரியா? x plus 20 is equal to இந்த 2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆனா 3y plus 2 into 10 20 divided by 2 ன்னு கிடைக்கும்.
இப்போ இந்த 2வை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரியா? நீங்க டைரக்டா இந்த 3y/2 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் கொண்டு வந்துறாதீங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் அது அதோட ஆன்சர் தப்பா வரும். சரியா? எப்போதுமே இங்க ஒரு ஃபிராக்ஷன் டேர்ம் வருதுன்னா அந்த ஃபிராக்ஷனை இங்க மல்டிப்ளை பண்ணி அதை ஹோலா மாத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த சைடு மைனஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ கவனிங்க, 2வை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்ன வரும்? 2 × x 2x plus 40 is equal to 3y plus 20. இப்போ 2x xக்கு அப்புறம் நம்ம y சேர்க்கறனால y நம்ம இந்த சைடு கொண்டு வந்துக்கோம். x எப்போதுமே மைனஸ் வச்சுக்க வேண்டாம். அதனால நம்ம y இந்த சைடு கொண்டு வந்துக்கோம். 2x plus 3y இந்த சைடு வச்சா -3y. இந்த நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மை எப்படி வச்சுக்கணும்னு சொன்னேன், ஈக்குவல் டு அந்த சைடு. அதனால 20 - 40 ஓட வேல்யூ என்ன? -20. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நான் ஈக்குவல் டு வச்சுக்க போறேன். என்ன கிடைக்கும்? 3y/2 plus 10 is equal to 2z plus 5. ஓகேவா? சேம் நான் என்ன பண்ண சொன்னேன், ஒரு ஃபிராக்ஷன் டேர்ம் இருந்தா இத முதல்ல சால்வ் பண்ணனும். 2 × 10 20. அப்ப 3y plus 20 divided by 2 is equal to 2z plus 5. ஓகேவா? இப்போ இந்த 2வை இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். 3y plus 20 is equal to 2 × 2 4. 4z plus 10. இப்போ இந்த 4z இந்த சைடு கொண்டு வந்தா என்ன வரும்? plus 4z இந்த சைடு வச்சா -4z. அப்ப 3y minus 4z is equal to 10 plus 20 இந்த சைடு வச்சா -20. அப்ப 3y minus 4z is equal to 10 minus 20 ஓட வேல்யூ என்ன? -10. அப்ப இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ரெண்டு வேல்யூவையும் ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? ஈக்குவல் பண்ணா என்ன வரும்? 2z plus 5 is equal to 110 minus உள்ள மல்டிப்ளை பண்ணா -y -z. இப்போ இந்த -y -z இந்த சைடு கொண்டு வந்தோம்னா +y, the -z இந்த சைடு வந்துச்சா +z. அப்ப 2z plus z ஓட வேல்யூ என்ன? 3z is equal to 5 இந்த சைடு போச்சுனா மைனஸ்ல வந்துரும். அப்ப 110 - 5 ஓட வேல்யூ என்ன? 105. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இது மூணு என்ன இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். பாருங்க, தேர்ட் ஈக்குவேஷன்லயே எனக்கு yz இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்லயே yz இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்கலாமா? எனக்கு இங்க 3y இருக்கு, இங்க நார்மல் y இருக்கு. அப்போ இந்த y கூட நான் 3 மல்டிப்ளை பண்ணி எலிமினேட் பண்ணிக்கலாமா? அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் கூட நான் 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் into 3 என்ன வரும்? 3y plus 9z is equal to 315 கிடைக்கும். இங்க செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் implies 3y minus 4z is equal to -10. கரெக்ட்டா? இந்த 2x minus 3y is equal to -20 சைடுல எழுதிக்கலாம். லாஸ்டா நமக்கு வந்துட்டு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் சைடுல எழுதிருக்கேன். ஓகேவா? இப்போ கவனிங்க, 3y இங்க 3y ரெண்டுமே பிளஸ்ல இருக்கனால நான் மைனஸ் போட்டு சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மைனஸ் பிளஸ் பிளஸ்னு கிடைக்கும். 3y minus 3y கேன்சல் ஆயிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 13z is equal to இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா 325 கிடைக்கும். இப்போ இந்த மல்டிப்ளைல இருக்க 13 இந்த சைடு போச்சுனா டிவைட் ஆகும். அப்ப z is equal to 325 divided by 13. 13 ones are 13, 2s are 26 வரும். பேலன்ஸ் 6 65. So 13 5s are நமக்கு 65. z ஓட வேல்யூ என்ன? z ஓட வேல்யூ 25. இப்போ இந்த z ஓட வேல்யூவை கொண்டு வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y plus 3 into z ஓட வேல்யூ என்ன? 25 is equal to 105. y plus 3 5s are 15, balance 1, 3 2s are 6, 75 னு கிடைக்கும். is equal to 105. அப்ப plus 75 இந்த சைடு போச்சுனா -75. y is equal to 105 minus 75. y is equal to 5 5 0 ஆகி 10 minus 7 என்னது 3 வரும். அப்ப y ஓட வேல்யூ என்ன? y ஓட வேல்யூ 30. by y ஓட வேல்யூ 30, z ஓட வேல்யூ நமக்கு 25. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x minus 3y is equal to 20 ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? First equation implies 2x minus 3y is equal to -20. இதானே 2x minus 3 into y ஓட வேல்யூ என்ன? 30 is equal to -20. 2x முள்ள மல்டிப்ளை பண்ணா -90 is equal to -20. -90 இந்த சைடு போச்சுனா +90. அப்ப 2x is equal to 90 minus 20 ஓட வேல்யூ என்ன? 70. அப்ப 2 1s are 2 35s are. x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ 35. x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ 35. y ஓட வேல்யூ 30. z ஓட வேல்யூ 25. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.1ல உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் உள்ள எல்லா சப்டிஷனும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸில் சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.